உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா வெள்ளையபுரம் அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலே நம்ம இருக்கிறோம். பிரைமரி ஹெல்த் சென்டர். இப்போ நம்ம கூட இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தணும், நான் அவரை அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லை. காமன் முருகேசன் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மங்களக்குடி மற்றும் வெள்ளையபுரம் பகுதியில் இருக்க 2 ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னா தகவல் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து வெள்ளையபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லை அப்படின்னு சொல்லியும் செவிலியர்கள் காலியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்கு மருத்துவம் கொடுக்கிறார்கள்ன்றத நேரடியாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நானும் சகோதரரும் கிளம்பி வந்திருந்தோம். இப்போ நேரடியாக நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு உண்மையிலே எனக்கு இருமல் இருந்துச்சு, அவருக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் நேரடியாக உள்ளே போனோம். உள்ள 2 பேர் இருந்தாங்க, ஆரம்ப சுகாதாரத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோம், என்னன்னு கேட்டாங்க, ஊர் பேர் எங்கள் பேர் எல்லாம் சொல்லி என்ட்ரி போட்டுட்டு முறையாக மாத்திரையை நாங்கள் வாங்கிட்டோம். பொண்ணுக்கு 5 மாத்திரை கொடுத்தாங்க, இருமல் சளி எல்லாத்துக்கும் சேர்த்து. சிரப் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சிரப் கொடுக்கவே மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட விசாரித்தோம், நம்ம சமீபத்தில் கொஞ்ச நாளாகவே டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க அப்படின்னதுக்கு, இல்லை நாங்களே பெரும்பாலும் நாங்களே நர்ஸ் வந்து படித்தவங்க இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறை வந்து டாக்டர் வந்து வர்றாங்க. அதுவும் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க டாக்டர் கிடையாது, வெளியில் இருக்க டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க. சுழற்சி முறையில் 2 நாள் மட்டும் இங்கே வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இங்கே நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து வெள்ளையபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, தொலைவாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு மக்களும் மருத்துவம் பார்க்குறதுக்கு எவ்வளோ தொலைவிலேருந்து மக்கள் இறங்கி வயதானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவம் மக்களுக்கு கிடைக்கணும். அப்ப அது வந்து இங்க கிடைக்கப்பெறல அப்படிங்கிற ஒரு வந்து குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு. ஏன் கிடைக்கப்பெறல, மருத்துவம் கிடைக்கப்பெறலைங்கிறத விட மருத்துவ பணியாளர்கள் வந்து இங்க ரொம்ப குறைவா இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. நம்ம அது தொடர்பா நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நம்ம மனு பண்ணியிருந்தோம். ஓகே, இதை மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு வதந்தியெல்லாம் நம்ம வந்து நம்புற மாதிரி இல்லை. நம்ம நேரடியாகவே நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணி என்ன சூழ்நிலை அப்படிங்கிற கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணோம். அவங்களே ஆர்டிஐக்கு பதில் கொடுத்துட்டாங்க. 2 மருத்துவ பணியிடமே காலியிடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா 2 செவிலியர்கள் பணியிடமும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஓட்டுநர் பணிக்கு காலியிடம் இருக்குன்ட்டாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் பணி நிலை 1 நிலை 2லையுமே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளவு பணி காலியிடங்கள் இருக்கும்போது எப்படி மருத்துவம் வந்து மக்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த பாம்பு கடிக்கான மருத்துவம் வந்து நம்ம ஏரியாவில் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தர் இறந்துட்டாங்க, இங்கே கொண்டு வந்து பார்க்க முடியும்னு சொல்லி கொண்டு போனதுனால இறந்துட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அது தொடர்பாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணோம். பாம்பு கடிக்கான மருத்துவம் பார்க்குறோம், ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 பேர் 2015லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 8 பேர் நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்குங்கிற பேர் லிஸ்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து கணக்கில் வந்து இந்த 8 பேர் கணக்கில் வராதவங்க இந்த மாதிரி மாற்று ஆஸ்பத்திரிக்கு திசை திருப்பி விட்டதில் எத்தனை பேர் போனாங்கன்றது கணக்கு கிடையாது. கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து என்னன்னா, இப்போ மேற்கொண்டு சிஎம்சியில் நம்ம தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் இல்லை, இந்த டாக்டர்ஸ் பணியிடத்தை நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட், நானும் தம்பி சான்புரட்ட 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி இந்த கள நிலவரம் என்ன இருக்குது நம்ம வெளியிலேருந்து சொல்கிறத விட நேரடியாகவே இங்கே நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு அங்கே என்ன நிலவரம் இருக்குன்னு பார்க்குறக்காண்டி ஸோ இன்றைக்கி வந்தோம். சகோதரருக்கு உண்மையில உடம்பு சரியில்லை, வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க மாத்திரை கொடுத்தாங்க. அவங்க பாவம், அதாவது என்ன சொன்னால் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக அவங்களே பணி செஞ்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் ப்ராப்ளங்கள் இருக்கும், உடல் ரீதியாக மன உளைச்சல் எல்லாமே இருக்கும். அவங்களும் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரே ஆள் இருந்தால் முழு நேரம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. காலி இடங்களை அரசு நிரப்பணும், மக்களுக்கு தேவையான மருத்துவம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா என்னென்ன மருத்துவம் இங்கே வந்து பண்ணுறாங்கங்கிற ஃபுல் லிஸ்ட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு படித்து பார்த்துட்டு ஆச்சரியமாச்சு, ஏன்னா இத்தனைக்கு சிகிச்சைங்க இருக்குதா, அப்போ ஏன் வந்து மக்களுக்கு வந்து குறைவாக அந்த மருத்துவம் போய் சேருது அப்படிங்கிற கேட்கும்போது பணியாளர் பற்றாக்குறை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பணியாளர் பற்றாக்குறையை அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இங்கே வந்து நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது சொன்னார், நாங்கள் பல போராட்டம் பண்ணிட்டோம், ஆல்ரெடி இங்கே வந்து ஒருத்தர் இறந்த மாதிரிலாம் சும்மா பாட கட்டிலாம் தூக்கிட்டு போய் டாக்டர் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம். எங்கள் ஊர் பிரசிடென்ட்லேருந்து மற்ற மக்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எங்கனால எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குமோ அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் நம்மகிட்ட பேசியிருந்தாரு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை அரசுக்கு என்ன அப்படின்னா, ஒரு டாக்டராவது மேக்சிமம் வந்து ஒரு டாக்டராவது 2 இடமே காலி இருக்கு, ஒரு டாக்டராவது இங்க பணி நியமனம் பண்ணணும்.
பண்ணி மக்களுக்கான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம நேரடியாக இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை மேலிடத்துக்கு இந்த தகவல் தெரியாம இருக்கலாம், ஒரு சில குறைபாடுகள் தான் இருக்கு, தெரியப்படுத்தாம கூட அவங்களே இருந்திருக்கலாம். அதனால இந்த வீடியோ மூலம் வந்து மேலிடத்துக்கு தெரிய வரும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் நம்ம இந்த வீடியோ பதிவா. இப்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிடுறோம். நாங்க வந்து தகவல் யூனிவர்சிட்டியில கலாய்வு எல்லாம் செய்ய வரல. கண்டிப்பா நாங்க மக்களா, சாமானிய மக்களா, மக்களோட கலாய்வு கேட்டிருந்ததுக்கு நம்ம கலாய்வு மறுக்கப்பட்டிருக்கு. கலாய்வு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம மேல வந்து நம்ம இணை இயக்குனருக்கு நம்ம அப்பீல் போறோம். அது ரெண்டா பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு மருத்துவம் போய் சேரணும். அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து ஒரு குக்கிராமத்துல சகோதரர் முன்னெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, வெளியில தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்காக ஒரு வீடியோவும் பதிவு பண்ணோம். மருத்துவரை போட சொல்லி அடுத்த கட்டமா சிஎம் செல்லையும் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல பல குக்கிராமங்கள் இருக்குது, வெளியில தெரியாம இருக்குது மருத்துவர் இருக்காங்களா என்னன்னு சொல்லி. இப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு எத்தனை பேர் முதலுதவி கிடைக்காமல், மருத்துவர் இல்லை அப்படின்றதுக்காக முதலுதவி கிடைக்காமல் எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, திரும்பி வேற மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு சில பேர் வரும்போதே கேட்டாங்க, என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறேன். அது ஏங்க அவங்க வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி நிறைய இங்க இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க போல இருக்குது, அதனாலதான் போடல அப்படின்ற மாற்று கருத்துக்கள்லாம் இங்க வந்துட்டு. அதனால இதெல்லாம் கண்டிப்பா ஒரு மருத்துவர்ல போகணும். அதுவும் இல்லாம இதோட இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்குது. அது வந்து இதுக்கு மேல இன்னும் மேம்படுத்தி ஒரு மாவட்ட, ஒரு வட்ட அளவுக்கான மருத்துவமனை கட்டுவதற்கான இடவசதி இருக்குது. அதை பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் சரியா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க பார்க்கும்போதே தெரியும், குழந்தைகள் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானம், அந்த கை கிள்ளுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, பிரசவ இது எல்லாமே மொத்தமா இருக்குது. அது அந்த அளவுக்கு சிறப்பான இட அமைப்பு இருக்குது. அதை அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டு உரிய கட்டட வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து உரிய மருத்துவர்கள் அமர்த்தினாங்கன்னா கண்டிப்பா அது மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்குன்றது எங்களோட கோரிக்கை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து மறக்காம வந்து பகிர்ந்து அரசுக்கு இந்த தகவலை கடத்துங்க. எனக்கு தெரியாம சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கான வழிமுறையை அரசு பண்ணுவாங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது துணை சுகாதார நிலையம் நீங்களும் இதே மாதிரி தகவல் வாங்கி ஒரு முன்னெடுப்பை நீங்களும் உருவாக்குங்க உங்க கிராமத்தை. நன்றி. உங்களை சந்திக்கிறோம். நன்றி.